சோதரம். இன்றைய தலைப்பு, இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு, ஆகாததென்று தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 21:42. மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்று கூறினார். இதற்கு ஆதாரமாக நாம் பைபிளிலிருந்து வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு கதாபாத்திரம் யெப்தா. நியாயாதிபதிகள் 11 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 11. யெப்தாவின் பிறப்பு என்னமோ மோசமானதா இருந்தாலும் அவன் பரேஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். பரேஸ்திரியின் குமாரன். அவனுடைய பிறப்பு மோசமான ஒரு பிறப்பு தான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றார்கள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். யெப்தாவை அவனது சகோதரர்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது என்று துரத்தினார்கள். ஆகாதென்று தள்ளுகிறார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷன் யெப்தாவோடு கூடிக்கொண்டு அவனுடைய யுத்தத்திற்கு போவார்கள். யெப்தா அவனுடைய குடும்பத்தை விட்டும் இந்த பட்டணத்தை விட்டும் ஓடி போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய சகோதரர்கள் அவனை விரட்டினார்கள். ஆனால் அவன் பலத்த பராக்கிரமசாலியாக மாறினான். அவன் பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். யெப்தாவை தள்ள, அதாவது வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின மூளைக்கல் போல் தள்ளப்பட்ட யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தார். ஆனால் இதே யெப்தா அம்மோன் புத்திரர் கீலேயாத் மனுஷன் மீது யுத்தம் பண்ண வந்த போது கீலேயாத்தின் மூப்பர்கள் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் யெப்தாவை நோக்கி, நீ நாங்கள் அம்மன் புத்திரோட யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாயிருக்க வேண்டும் என்றார்கள். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. அப்பொழுது அவன், நீங்கள் என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்துக்கு நேரிட்டிருக்க நேரத்தில் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்று சொன்னான். ஆனாலும் கீலேயாத்தின் மூப்பர்கள் யெப்தாவை, எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார். அதே போல் யெப்தாவை கீலேயாத்தின் மூப்பர்கள் கூட்டிட்டு போய் தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தாவுக்கு ஒரு உயர்வு வந்தது. தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆனால் உடனடியாக யெப்தா செய்த காரியத்தை பார்ப்போம் என்றால், நியாயாதிபதிகள் 11:11 யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அவன் உடனடியாக கர்த்தருடைய மிஸ்பா என்றால் காவல் கோபுரம், கண்காணிக்கும் கோபுரம். அங்கு உள்ள கர்த்தருடைய சந்நிதியில் காரியங்களை எல்லாம் சொன்னான். அதே போல் அவன் யுத்தம் பண்ண போகும்போதும் அவன் இதே மிஸ்பாவுக்கு வந்துதான் போகிறான். அது நியாயாதிபதிகள் 11:29 கூறி, அவன் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து
அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனார். காவல் கோபுரம், கண்காணிக்கும் கோபுரமாகிய கர்த்தருடைய சந்நிதியை அவன் அவ்வளவு சந்நிதியிலே சொன்னான். சந்நிதியிலிருந்தெல்லாம் புறப்பட்டு போனான். அப்பொழுது இரண்டாவது அவன் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு போகும்போது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியின் பலன் அவன் கீலேயாத்தையும் மனசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்க மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். ஆனா அந்த நேரத்தில் அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். விசுவாசம். அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வருவேன், என் வீட்டிலிருந்து வரும் எதிர்கொண்டு வரும்போது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும் என்று விசுவாசத்திலேயே அவன் சொன்னான். அதே போல அவன் அந்த அம்மோன் புத்திரரை மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். அம்மோன் புத்திரர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார். ஆனால் அவன் வாழ்க்கையிலே ஒரு சோகம். அவன் மிஸ்பாவிலிருந்து தன் வீட்டிற்கு வரும்போது அவனுக்கு ஒரே மகள், வேறு குமாரத்தையும் கிடையாது, குமாரனும் கிடையாது. அவனுக்கு எதிர்கொண்டு நடனமாடி தம்பூரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார். ஏற்கனவே பண்ணின பொருத்தனை நினைத்து இவன் மிகவும் கலங்கி, ஆனாலும் அவன் மகள் அவனை தேற்றி 2 மாதம் கண்ணிமையை கழித்து விட்டு வந்து அவள் புருஷனை அறியாதிருந்தாலும் அவளை சர்வாங்க தகனபடியாக யெப்தா அழித்தெடுத்தினான். அவன் சொல்லிய பொருத்தனையை நிறைவேற்றினான். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. 6 வருடம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். 6 வருடம் இஸ்ரவேலை யெப்தா நியாயம் விசாரித்தான். யெப்தாவின் சங்கதி இப்படி இருக்க, யெப்தா தேவனை தேடி போனான். மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு போய் வெற்றியை சங்கரித்தான். ஆனால் தேவனுடைய சந்நிதிக்கு தேடி போன புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து மூளைக்கல்லாகிய தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாக்கினார். இந்த சம்பவம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ளது. நாம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இயேசு படவிலிருந்து இறங்கின உடனே, அதாவது அவரு படவிலிருந்து இவனை தேடி போறார். கதரனுடைய நாட்டுக்கு போனார். படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லலிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவானும் கூடாது இருந்தது. அவன் அநேக நேரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் போல் அவன் பிரேத குழியிலே இருந்தவன். ஆனால் இயேசு அவனை தேடி போனார். இந்த ஒரு மனிதனை ரட்சிக்க இயேசு தேடி போனார். தேடி போய் உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி அவரிடம் அந்த பிசாசுகள் அவரிடம் வேண்டிக் கொண்டு பண்டிகள் கூட்டத்துக்குள்ளே போக செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று சொன்னதுனால அவர் பண்டிகள் கூட்டத்துக்குள்ளே அந்த பிசாசுகளை அனுப்பிவிட்டார்.
2000 பண்டிகைகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே அமிழ்ந்து மாண்டது. இந்த சம்பவத்தை பார்த்த ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டு வந்து பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பண்டிகளுக்கும் சம்பவித்த கண்டவர்களை அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அவர்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். உடனடியாக இயேசு கிறிஸ்து படவில் ஏற போனார். அவர் ஏறுகிற போது பிசாசு பிடிக்கிறவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவனை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். லேகியோன் பிசாசு பிடித்தவன் ஆகாதனுக்கு தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தெக்கப்போலி என்பதற்கு 10 பட்டணங்கள், கலிலேய கடற்கரையில் உள்ள 10 பட்டணங்கள் என்று அர்த்தம். அந்த தெக்கப்போலி நாட்டிலே 10 பட்டணங்களிலே போய் அவன் இயேசுவை பிரசித்தம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய். சோதரம், அல்லேலியா, சோதரம், 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 அல்லேலியா, சோதரம், சோதரம்.